Hi guys, welcome back to my channel. இந்த வீடியோவில் வந்து டபுள் கிளாக்ஸ் பிஎல் ட்ராமாவோட 7 எபிசோட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எபிசோடில் முதல் கட்டம் ஸ்டார்ட் ஆகுது. லூஃபாங் அண்ட் செங்கிச்சான் இருந்து கதைச்சு கொண்டிருக்காங்க. அப்போ லூஃபாங் கேட்குறா, இந்த நியூ இயருக்கு உனக்கு என்ன வேணும்னு கேட்க, அப்போ செங்கிச்சான் கேட்குறா, நீ என்னோட இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிக்கொள்கிறாங்க. அப்போ வந்து அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னா, லூஃபாங் வந்து செங்கிச்சான் வந்து லூஃபாங்கிட்ட சொல்கிறா, இந்த முறை நியூ இயர் வந்து நீ உங்களோட ஃபேமிலி யூஎஸ்க்கு போய் தான் கொண்டாட போகிற அப்படின்னு கேட்கும்பொழுது, அப்போ லூஃபாங் சொல்கிறா, என் ஃபேமிலியே நீ தான் அப்படின்னு சொல்ல அதில் ஒரு அழுது ஹக் பண்ணி கொள்கிறாங்க 2 பேரும். ஸோ அதுக்கு பிறகு வந்து லூஃபாங் சொல்கிறான், லூஃபாங் செங்கிச்சான்ட்ட கேட்குறான், இந்த முறை நியூ இயரை வந்து உங்கள் வீட்டில் கொண்டாடலாமா, உன்னோட நான் கொண்டாடுறேன் அப்படின்னு சொல்லி செங்கிச்சான் சொல்கிறேன், எங்கள் வீட்டு அம்மா இருக்குதே அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். லூஃபாங் சொல்கிறான், இல்லை நான் உங்களோட வீட்டில் வந்து தங்கையில் உங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலை புக் பண்ணி அங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ உன்னை விட்டு என்னால் இருக்க இயலாது அப்படின்னு லூஃபாங் செங்கிச்சானை பார்த்து சொல்ல, அதில் செங்கிச்சான் அழுது எமோஷனலாகி 2 பேரும் அழுது 2 பேரும் ஹக் பண்ணி கொள்கிறாங்க. இந்த கட்டம் இதோட முடியுது. அடுத்த கட்டம் வந்து லூஃபாங் வந்து அவங்களோட வீட்டை ஹோட்டலில் இருக்கிறான். செங்கிச்சானும் அவனோட தம்பியும் தம்பியோட பாய் ஃப்ரெண்டும் போஸ்ன்னு சொல்லி அவங்கள வீட்டை வந்து இருக்கிறான். அப்போ லூஃபாங் வாரான், லூஃபாங்கில் செங்கிச்சான் வந்து அவங்களோட அம்மாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அவங்களோட தம்பியும் அவனோட தம்பியோட பாய் ஃப்ரெண்டும் விளையாடி கொண்டு இருக்கிறத பார்க்கும் பொழுது அவனுக்கு ஒரு எண்ணம் தோன்றுது, ஒரு கனவு மாதிரி ஒரு எண்ணம் தோணுது. அதில் வந்து லூஃபாங்கும் அவங்களோட அம்மாவும் அவங்களோட தம்பியும் இருந்து கதைச்சி சிரிச்சிட்டு இருக்கிற மாதிரி அவன் இமேஜின் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட அம்மா ஏதோ கையை தட்டி என்ன யோசனை அப்படின்னு கேட்டுட்டு, ஏதோ உள்ளுக்கு ரூமுக்கு இருக்குது போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அவன் ரூமுக்குள்ள போய் எடுத்துட்டு வரைக்கல பார்த்தா அங்கே வந்து அந்த டேபிளில் வந்து நிறைய மெடிசன்ஸ் போத்தல் இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு வந்து அவங்களோட அம்மாட்ட கேட்குறான், என்னம்மா இவ்வளோ மெடிசன்ஸ் இருக்குன்னு சொல்லி அவங்க அம்மா அது விட்டமின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுவும் பிரச்சனைன்னு எங்கிட்ட சொல்லுங்க, மறைக்காதீங்க அப்படி இப்படின்னு அதுக்குள்ள ஒரு இது நடந்துப்பாங்க. சரியா? அதுக்கு பிறகு அவங்க நைட் டின்னர் சாப்பிட்றாங்க. டின்னர் சாப்பிட்ட பிறகு அவனோட தம்பிக்கு செங்கிச்சான் கண்ணை காட்டுறான். அப்போ தம்பி என்ன செய்யறான், அவங்களோட அம்மா கார்ட்ஸ் விளையாடுவோமாங்கன்னு சொல்லி தம்பியும் தம்பியோட பாய் ஃப்ரெண்டும் அவங்களோட அம்மாவும் கார்ட்ஸ் விளையாட போறாங்க. செங்கிச்சான் வந்து ஓடி போறான். இவன் லூஃபாங்க பார்க்க, லூஃபாங்க அங்கிருந்து ஓடி போறான். 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க, ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்போ வந்து லூஃபாங் வந்து செங்கிச்சானை தூக்கி வச்சிருப்பான். அதுக்கு பிறகு இறக்கிட்டு லூஃபாங் செங்கிச்சான் கேட்பான், இந்த வருஷம் என்னோட பர்த்டே, அடுத்த வருஷம் என்னோட நியூ இயருக்கு இருப்பியா, அடுத்த வருஷம் நியூ இயருக்கு இருப்பியா அப்படின்னு லூஃபாங் சொன்னா 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க, யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதோட இந்த கட்ட முடியுது. அதுக்கப்புறம் மார்னிங் வந்து செங்கிச்சான் வந்து வீட்டை மாறா, அம்மா கேட்குறேன் எங்கே போனேன் அது இதுன்னு அவன் சமாளிச்சு கொண்டுறான். அப்போ வந்து காய்ச்சி கொண்டிருக்கும் பொழுது லூஃபாங்கோட செங்கிச்சானோட கிளாஸ்மேட் அந்த கேர்ள் வராங்க. 6 எபிசோட்ல வந்து அந்த கேர்ள் வந்துச்சு செங்கிச்சானுக்கு ப்ரொப்போஸ் பண்ணிப்போ ஐ லைக் யூன்னு செங்கிச்சான் ஒரு ரிப்ளை பண்ணல. ஸோ இந்த முறை நியூ இயருக்கு வந்துருக்குறாங்க. அப்போ வந்து அவங்களோட அம்மா வரவேற்று அவங்களோட அம்மா வெட்டிங் பண்ணணுன்னு தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வெட்டிங் பண்ண பார்த்துட்டு இருக்கிறதால அவங்களோட அம்மா அவளை வர வச்சிருந்து அவளுக்கு ஃப்ரூட்ஸ் கொண்டு கொடுக்குறது. அப்போ செங்கிச்சான் இருக்கிற இன்னும் எங்கேயும் பக்கம் அப்படின்னா அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து எது இடத்துல வந்து ஃபெஸ்ட்டை கொண்டாடுறாங்கன்னா நான் வீட்டு தனியாக இருந்தால் அது அம்மா பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லி செங்கிச்சான் அம்மா பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தாவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நீ வந்து எனக்கு எங்கட கம்பெனியில் வந்து வேலைக்கு சேர்றியா அப்படின்னு அவள் கேட்குறாள். அப்போ செங்கிச்சான் சொல்கிறேன், நான் ஆல்ரெடி ஒரு கம்பெனியில் இருக்கேன், என்னால் அதை விட்டு வரையில்லாத, ஏன்னா அது லூஃபாங்க கம்பெனி தானே, அப்போ அதை விட்டு வரையில்லாத அப்படின்னு சொல்கிறான். அப்போ அதுக்கு சரின்னு சொல்லி அவளும் கொஞ்சம் அவன் அவாய்ட் பண்ணுற மாதிரி பண்ண அவளும் சரின்னா அவங்களோட அம்மா சொல்கிறா லன்ச் சாப்பிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல, இல்லைம்மா நான் ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் இருக்கேன்னு சொல்லிட்டு அவள் ரிலேட்டிவ் வீட்டு தான் சாப்பிட போகிறேன்னு சொல்லிட்டு அவள் போகிறாள். ஸோ அப்போ அவங்களோட அம்மா வந்து இதோட கேர்ள் ஃப்ரெண்ட் அதான் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்ல, அப்போ செங்கிதான் சொல்கிறேன், இது அவள் வந்து எந்த டைப் இல்லைன்னு. அப்போ அவங்களோட அம்மா சொல்கிற டைப்னா என்ன டைப் அப்படின்னு கேட்க அவன் ஒன்றும் சொல்லாமல் போயிடுவான். அதுக்கப்புறம் என்ன சீன் நடக்கும்னா, அதுக்கப்புறம் தான் என் கட்டமே இருக்குது, வெளியே போக வெளிக்கிடுவாங்க. அப்போ தம்பியோட பாய் ஃப்ரெண்ட் அவங்களோட அம்மா எல்லாம் வெளிக்கிட்டு வராங்க. அது செங்கிச்சானுக்கு வந்து ஃபீவராக இருக்கும். அப்போ அம்மா ஒரே பண்ணி கொண்டு கேட்கல. தம்பிக்காரவன் சொல்ல, அம்மா அண்ணன் சின்ன பிள்ளைன்னு இல்லை, அவன் வளர்ந்துட்டான், அவன் மெடிசன்ஸ் போட்டுப்பான், அவனை பார்த்துட்டு நீங்கள் வாங்கன்னு அம்மாவை எடுத்துகிட்டு போயிடுவான். அம்மாவை எடுத்துகிட்டு போயிட்டு அதை வெளியே போகிறத லூஃபாங் பார்த்துட்டு உள்ளே வருவான். உள்ளே வந்து
என்ன செய்வானுண்டா அவனை கூப்பிட்டு அவனுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டு அப்படி செஞ்சு கொண்டு அப்போ வந்து செங்கிச்சான் சொல்கிறேன் நான் உன்னோட போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணி ரெண்டு பண்ணிக்கிறாங்க எனக்கு கிஸ் பண்ணிக்கிட்டு அவங்களோட அம்மா வந்து என்ட்ரி ஆகுறா செங்கிச்சான் அம்மா வந்து என்ட்ரி ஆகுறா இதை பார்த்துடுறான் ரெண்டு பேருக்கும் ஃபைட் ஆகுது நடக்குது பிரச்சனை அப்போ செங்கிச்சான் சொல்கிறா லூஃபாங்க போங்க இங்கேருந்து போன்னு சொல்லிக்கல இங்கேருந்து போன்னு சொல்லி கேட்க லூஃபாங் வந்து போகாமல் இருந்து அம்மாட்ட சொல்லி கொண்டிருப்பான் இப்படி நாங்கள் பண்ணுறோம் வேலை பண்ணுறோம். அதுக்கு பிறகு தம்பியோட பாய் ஃப்ரெண்ட் வந்து நீ போ அப்படி பார்த்துக்கலாம்ல. அப்போ லூஃபாங் சொல்லுவான் நீங்கள் ரெண்டு பேரும் வந்து லவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்களோட அம்மாவுக்கு ஹார்ட் பர்த்தை வந்து அவள் அப்படியே மயங்கி விழுந்துடுறா. அப்புறம் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. சரியா ஹாஸ்பிட்டல் போனோடனே ரெண்டு பேர் லூஃபாங்கவங்களும் கதைக்கல அவங்களோட அம்மா எமர்ஜென்சியாக இருக்கா ஹார்ட் வந்து ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னு சொல்லி டாக்டர் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு பிறகு செங்கிதான் சொல்கிறான் அவங்களோட தம்பியையும் பாய் ஃப்ரெண்டையும் பார்த்து நீங்கள் போய் அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுற இதுகளெல்லாம் பாருங்கள் அப்படின்னு சொல்ல லூஃபாரு அவனோட தம்பியும் அவங்களும் போகிறாங்க. செங்கிச்சான் வந்து அவங்களோட அம்மாவை மீட் பண்ண போகிறான். அப்போ அவன் அம்மாட்டு சொல்ல அவங்களோட அம்மா சொல்கிறாங்க நீ என்ன அம்மாண்டு கூப்பிடாத அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு போயிருக்க அவங்க ஒரு பேங்க் புத்தகம் மாதிரி ஒன்று காட்டி சொல்கிறாங்க ஒரு கல்யாணத்துக்காக நான் இதெல்லாம் சேர்த்து வச்சுருக்கேன் நீ இப்படி பண்ணுறா நீ தானே மூத்தப்படியும் அதான் இதாண்டு அவங்க சொல்லிக்கல. பிறகு ஹக் பண்ணி அழுதுட்டு வந்திருந்து ஒரு மேல் மாடி மாதிரி ஒரு படியிலே ரெண்டு பேருமே இருக்கிறாங்க. அப்போ அதில் இருக்கும் பொழுது செங்கிச்சான் லூஃபாங்க பார்த்து சொல்கிறேன் எங்களோட அம்மாவோட ஹார்ட் ரொம்பவே வீக்காக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி கொண்டிருக்கா. அப்போ செங்கி லூஃபாங் சொல்கிறான் அப்போ என்ன உனக்கு பிரேக் வேணுமா அதான் கேட்டுட்டு கொண்டிருக்கும் அவனுக்கு கோவம் வருது. ஏன்னா அவன் லூஃபாங் சொல்கிறான் நான் உனக்காக எங்கள் அப்பாவிலேருந்து அவங்களோட அவங்களோட அக்காவெல்லாம் விட்டுட்டு நான் உனக்காக வந்திருக்கேன் நீ உன் ஃபேமிலி உன் அம்மான்னு நீ யோசிச்சு கொண்டிருக்க உனக்காக நான் எவ்வளோத்தை இழந்துட்டு வந்து நிற்பேன் அப்படி சொல்லி கொண்டிருக்க பொழுது இப்போ வந்து டேக்கில் வந்து செங்கிச்சான் சொல்கிறான் எனக்கு பிரேக் தேவையில்லை நம்ம பிரேக்கப்பே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ வந்து லூஃபாங்குக்கு சரியான கோவம் வர அவனை இழுத்துட்டு போயிட்டு அங்கே ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி தான் இருந்த ஹாஸ்பிட்டலில் அதில் வந்து அந்த கட்டியில் கை ரெண்டையும் கட்டி வாயையும் அடைச்சிட்டு போகிறான் பிரேக்கப்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அவங்கள தம்பிகிட்ட போய் சொல்கிறான் நீங்கள் ரெண்டு பேரும் பிரேக்கப் பண்ணால் அவங்களோட அம்மா தங்களோட லவ் அக்செப்ட் பண்ணுவாங்க நீங்கள் ரெண்டு பேரும் பிரேக்கப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கல. தம்பிக்கு போகும்போது ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் நடக்கல. லூஃபாங் வந்து அவங்க தம்பியை புஷ் பண்ணி தள்ளி விடக்கல அவன் மேல்மடியிலேருந்து கீழே வந்துடுவான். அழுந்தோடனே அவனுக்கு வந்து முள்ளந்தண்டில் ஏதோ ஃப்ராக்சர் ஆயிரும் ஏதோ ஒன்று ஆயிரும் பிரச்சனை ஆயிரும் இதை வெளியிடத்துல கொண்டு தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ சொன்ன பிறகு என்ன செய்யறது அவனுக்கு கோவம் வந்துடும். அவன் சொல்லுவான் நீ மூஞ்சிலே முழிச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு செங்கிச்சான் அங்கே போயிடுவான். இதோட இந்த 7 எபிசோட் முடியுது. 8 எபிசோட நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுலேயே நான் ரொம்ப கண் கலங்கி அழுதுட்டு இந்த எபிசோட பார்த்தேன். ஐயோ இருக்குது லூஃபாங் ரொம்ப பாவங்க அவங்களோட அப்பாவை இவனுக்காக தான் இழந்தேன் சொல்லுங்க அவங்களோட அப்பாட்ட அடி வாங்கி இது செஞ்சு ஆனால் அவங்களோட அம்மானானே என்ன செய்யறதுன்னு தெரியல எனக்கு. சரி 8 எபிசோட்ல பார்ப்போம். பாய் கைஸ்.